சேஞ்ச் த மைண்ட் மேப் யூவர்ஸ். வணக்கம். இன்றைக்கி ஒரு லீகல் டேர்மை ஒன்று பார்க்கலாம். அதாவது இந்த நம்ம பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்லி ஏற்கனவே நிறையா இடங்களில் எல்லோரும் கிராஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் எ லீகல் டாக்குமெண்ட். இது எதனால் வருது இந்த பவர் ஆஃப் அட்டார்னி? ஒருத்தர் தன்னால் நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன், இல்லை வெளியில் இருப்பேன், இல்லை என்ன வயதிகமாகிடுச்சு, அதனால் என்னால் இதை செய்ய முடியாது, அதை செய்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்கன்னா சில நேரம் என்னால் வர முடியாது, அந்த ரீசனுக்காக எனக்கு கையெழுத்து போட்டு எனக்கு பதிலாக கையெழுத்து போட்டு இது முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற பவர் ஆஃப் அட்டார்னி. இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் செல்லுபடி ஆகும். சில பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுடைய இந்திய சொத்துக்களை பார்க்கணும், பேங்க் அக்கௌண்ட்டை பார்க்கணும். இது எல்லாத்துக்கும் கொடுக்க முடியாது. ஒன்லி உறவினர் அல்லது ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். ஆனால் இது சட்டப்பூர்வமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் செல்லுபடி ஆகும். இதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னின்னு இருக்குது, ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி இருக்குது. ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னின்னா பேங்க் அக்கௌண்ட்டு, ப்ராப்பர்ட்டி, அவருக்கு பதிலாக எந்த ஆக்டிவிட்டிஸ்னாலும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எதுனாலும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்குங்கிறது ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டார்னி. ஸ்பெஷல்னால் சப்போஸ் என் ப்ராப்பர்ட்டி இருக்குது, இந்த ப்ராப்பர்ட்டியை விற்கிறதுக்காக இவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது இந்த ஸ்பெஷல் பவர் ஆஃப் அட்டார்னி. பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. கொடுக்குறதுக்கு முன்னால் என்னென்னா யாருக்கு கொடுக்குறோங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா ஒரு நம்பிக்கையான ஆளுக்கு கொடுக்கணும், பக்கா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் இது செல்லுபடி ஆகும். ஏன்னா இது அதிகார பத்திரம். நாளைக்கு அவங்க எதை வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுக்கும்போதே கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுக்கணும். ஸோ இது சம்மந்தமாக இன்னொரு டாபிக் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.